வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் குழுவினர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் பலமான மற்றும் வெற்றி கூட்டணியாக கடந்த 8 வருடங்களாக திகழ்ந்து வரக்கூடிய திமுக கூட்டணியில் இந்த முறையும் இதே கூட்டணியை தொடர திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் நிறைவேற்றி வருகிறது. அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்கும் பொழுது அந்த கட்சிகளை அழைத்து பேசி சமாதானம் செய்து வருகிறது. இந்த நிலையில் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்க முதலாளாக குழு அமைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் சுராஜ், நிவேதிதா மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர். இன்று காலை காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எத்தனை தொகுதிகளை கேட்பது, எந்தெந்த தொகுதிகள் கேட்பது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இதேபோல 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் 10 இடங்களிலும் வெற்றியை பெற்றது. எனவே இந்த முறை காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான பட்டியலோடு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியது. அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட வருகின்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் திமுக சார்பாக இன்னும் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கவில்லை. விரைவில் குழு அமைக்கப்படும். அந்த குழுவோடு தொகுதி தொடர்பாக பேசிக் கொள்ளுங்கள் என கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, இன்றைய சந்திப்பு மரியாதை நிமித்தமானது. திமுக சார்பாக குழு அமைத்த பிறகு தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசப்படும். கூட்டணி தொடர்பாக பல சந்தேகங்கள் எழுந்தது. இந்த சந்திப்பின் மூலம் இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளது என கூறி முற்றுப்பேருளை வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி அமைக்கக்கூடிய வகையில் திமுகவுடனான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சி தொடங்கி இருப்பதன் மூலம் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கம் வைப்பது என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது, அதே போன்று திமுக சார்பில் கடந்த முறை அளிக்கப்பட்ட அதே தொகுதிகளை அளிப்பதா அல்லது குறைத்து தொகுதிகளை கொடுப்பதா என்பது இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.